அவருக்கு 85 வயசு. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் தன்னுடைய மனைவியோட கைய பிடிச்சுக்கிட்டே அவர் நடப்பாரு. இந்த விஷயத்துல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. உங்க மனைவி எப்போதும் வேறு பக்கமாவே பாத்துக்கிட்டு வர்றாங்களே ஏன்னு அவர்கிட்ட கேட்டப்போ, அவளுக்கு அல்சீமியர் நோய் இருக்குதுன்னு சொன்னாரு. நீங்க உங்க மனைவிய தனியா விட்டுட்டா அவங்க வருத்தப்படுவாங்களோன்னு கேட்டப்போ, அந்த முதியவர், அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் யாருன்னே அவளுக்கு தெரியாது, பல வருஷங்களா அவளால என்னை அடையாளம் கண்டுக்கிட முடியலன்னு சொன்னாரு. அவங்க உங்கள மறந்துட்டாலும், அவங்களால உங்கள அடையாளம் காண முடியாட்டினாலும், ஒவ்வொரு நாளும் அவங்கள இப்படி விடாம வழிநடத்தி செல்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டப்போ, அந்த வயதானவர் அழகா புன்னகைச்சாரு. அப்புறம் மெதுவா ஆனா தெளிவா சொன்னாரு, நான் யாரென்று அவளுக்கு தெரியாது, ஆனா அவ யாரென்று எனக்கு தெரியும். என் வாழ்வின் அன்பே அவள்தான். எப்பா, எத்தகைய அன்பு பாத்தீங்களா? நீங்க உங்க மனைவியை இப்படி நேசிக்கிறீங்களா? உங்க கணவன் மேல இப்படி அன்பு செலுத்துறீங்களா? இத பத்தி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். பொதுவா பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாருக்கும் கீழ்ப்படிவாங்க, ஆனா கணவருக்கு மட்டும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால தான் பைபிள்ல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்னு போட்டிருக்குது. அதே மாதிரி ஆண்கள் வெளியே எல்லார்கிட்டையும் அன்பா கனிவா பேசுவாங்க, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா மனைவி கிட்ட எரிஞ்சு விழுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நாளைக்கு நம்ம படுத்தா நம்மள யாருங்க கவனிப்பாங்க? சொந்த பிள்ளைங்க கூட தங்களுடைய பிள்ளை வேலைன்னு சாக்கு சொல்லிட்டு போயிருவாங்க. கணவன் தான் மனைவியையும், மனைவிதான் கணவனையும் கவனிக்கணும். அப்படி கவனிக்க போறவங்க மேல இன்னைக்கே நாம ஸ்பெஷலா அன்பு செலுத்தலாமே. என்ன நான் சொல்றது